இங்க சிங்கப்பூர்ல 1999 இருந்து 2011 வரைக்கும் SR நாதன் அப்படிங்கிறவரு சிங்கப்பூருடைய அதிபரா இருந்தார். நம்ம தமிழ் வம்சாவளியை சேர்ந்த ஒரு தமிழர். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அங்க போயிட்டாங்க. தமிழ்நாட்டில இருந்து சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிட்டாங்க. அவரு சிங்கப்பூருக்கு அதிபரா இருந்தாரு. மலேசியா, அமெரிக்கா, சிங்கப்பூருக்கு தூதுவராகவும் இருந்தார். ரொம்ப பெரிய பொறுப்புகள்ல இருந்தார். 2016 அவரு இறந்து போயிட்டார். அவர் இறந்து போன அன்னைக்கு சிங்கப்பூர் முழுக்க ஒரு திரைப்பட பாடலை திரும்ப 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 போட்டுட்டே இருந்தாங்க. தஞ்சாவூர் மண்ணு எடுத்து, தாமிரபரணி தண்ணி எடுத்து, சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மைன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? பொற்காலம்ங்கிற படத்துல இசையமைப்பாளர் தேவா அவர்கள் இசையமைத்து கவிஞர் வைரமுத்து எழுதின ஒரு பாட்டு. முரளியும் மீனா அவங்களும் நடிச்சிருப்பாங்க. அந்த பாட்டு இவர் இறந்த உடனே அன்னைக்கு முழுக்க சிங்கப்பூர்ல எல்லா இடத்துலயும் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. ஏங்க இந்த பாட்டு திரும்ப திரும்ப ஒளிபரப்பிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, இது SR நாதனுக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு. ஏன் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு? அவருக்கு பூர்வீகம் என்னன்னே அவருக்கு தெரியாது. ஏன்னா பல தலைமுறைகளுக்கு முன்னாடி அவங்க சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா அவர் தமிழர். அவருடைய ஊர் எதுன்னு அவருக்கு தெரியாது. ஆனா இந்த பாட்டை கேட்கும் போது நினைச்சுக்கு வரான், தஞ்சாவூர், தாமிரபரணி, கண்ணூர், ஒவ்வொரு ஊரா வருது இல்ல, இதுல ஏதாவது ஒரு ஊரா தானே நம்ம ஊர் இருக்கும். இத்தனை ஊர் இந்த பாட்டுல வருது, இதுல ஏதாவது ஒரு ஊராகத்தான் என் பூர்வீகம் இருக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையில் அந்த பாட்டை திரும்ப திரும்ப அவர் கேட்டுட்டே இருப்பாராம். கவிஞர் வைரமுத்துட்டையும் சொல்வாரா, சார் ஒன்னும் தஞ்சாவூரா இருக்கும் எங்க ஊர், இல்லைன்னா நீங்க இந்த பாட்டுல போட்டிருக்கிற ஏதாவது ஒரு ஊர் என் ஊரா தான் சார் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்வாராம். அந்த நம்பிக்கைக்காக அவர் மறைவின் போது சிங்கப்பூர் முழுக்க இந்த பாட்டை திரும்ப திரும்ப ஒளிபரப்பினார்கள் என்றால், ஒரு பாடல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு பெரிய நம்பிக்கையை எழுப்புகிறது. நம்ம ஊரே எதுன்னு தெரியலன்னு வைங்க, அப்ப என்ன செய்ய முடியும்? ஒரு பாட்டுல வருகிற ஒரு ஊர் நம்ம ஊராக கூட இருக்கலாம் அப்படின்னு நம்பித்தானே ஆக முடியும். நிறைய இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்களை நம்ம இந்த புத்தகங்களை பார்க்கும்போது புதிய புதிய ஜன்னல்கள் நம்ம வாழ்க்கையில திறந்து கொண்டே இருக்கும். இந்த பாட்டை இனிமே நீங்க கேட்கும் போது யாரை நினைப்பீங்க? SR நாதன் என்கின்ற ஒரு தமிழ் வம்சாவளியில சிங்கப்பூர்லயே அதிபரா இருந்த அவர் வாழ்க்கை நமக்குள்ள வந்துட்டு போகுமா இல்லையா?